விலைவாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் KT ராஜேந்திர பாலாஜி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். என்னுடைய தொகுதி மேம்பாடு திட்டத்தில் நான் கொண்டு வந்த ஸ்கீம் பள்ளிக்கூடத்தில் என் பேர் இல்லாம செஞ்சாங்க. ஆட்சி நாங்க பள்ளிக்கூடம் கட்டிக்கிட்டு இருக்கும் போதே ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. கட்டி மேக்சிமம் முடிச்சு பூசிட்டு இருக்கும் போது, ஆனா இந்த ஊருக்கு ஒண்ணுமே செய்யாம 3 தடவை நீங்க 3 முறை வந்து இந்த ஊர் போட்டுச்சோ போல தெரியாது எனக்கு. கை சின்ன வந்திருக்கு. ஆனா அவர்கள் யாருக்காவது ஏதாவது செஞ்சிருக்காங்களா? ஒண்ணுமே சரி. யார் நன்றி கூட சொல்ற கிடையாது. ஒரு கல்யாண பத்திரிகைக்கு நீங்க ஒரு பத்திரிகை கொடுத்தா அவரை பார்க்க கூட முடியாது. எம்எல்ஏவை எம்பியும் எங்க இருக்காருன்னு தெரியாது. நானாவது எங்கிட்ட சுத்தி வருவேன். அதிகபட்ச பணம் திருத்தங்கள் வீட்டுல இருப்பேன். என்னைய வந்து யாராவது பார்ப்பாங்க, இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பார்ப்பாங்க, இல்ல ஒன்றிய செயலர் பார்ப்பாரு, பேசுவாங்க. யாருமே பார்க்க முடியாம அரண்மனைக்குள்ள இருக்காரு. யாரும் போய் அவர் ஈஸியா பார்க்க முடியாது. இவங்களை திரும்பவும் நிக்கிறாங்க, எனக்கு ஓட்டு போடுன்னு வருவாங்க. அவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அனுப்பிவிடுங்க. அவங்களை புறக்கணிங்கள். ஏழைகளுக்காக எவன் ஒருவனுடைய வீட்டு கதவு திறந்திருக்கிறதோ அவன் தான் மக்கள் பிரதிநிதியாக வர வேண்டும். இல்லாத மக்களை பற்றி சிந்திப்பவன் தான் அரசு பதவிக்கு வர வேண்டும். இவர்களை பற்றி சிந்திக்காமல் தனக்கு வேண்டியவர்களுக்கான வசதிகளை மட்டும் செய்வது கொடுப்பதற்கு ஒரு மக்கள் பிரதிநிதி தேவையில்லை. ஆகவே உங்கள் அத்தனை பேரையும் கரங்குப்பி கேட்டுக்கொள்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் தேர்தல் வருகிறது. அந்த நேரத்தில் அந்த வாக்கை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதிமுக ஆட்சியிலே விலைவாசி ஏறிந்ததா? இன்னைக்கு கரண்ட் பில் கூடிருச்சு. இந்த போன்ற கிராமத்தில் 100 யூனிட் மின்சாரம் அம்மாவுடைய காலத்தில் நான் மந்திரியா இருக்கும்போது ஃப்ரீயா அறிவிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரீ தான். அது அந்த 100 யூனிட் மின்சாரத்துக்குள்ளேயே முடிச்சு போகும். கரண்ட் பில் கட்ட வேண்டியதே வராது. அப்படி மீறி கட்டினா 200 ரூபா 300 ரூபா கட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? சாதாரண ஒரு குண்டு பல்பு ஒரு டியூப்லைட் ஏற வீட்டில் கூட 1000 ரூபா 2000 ரூபா கட்ட வேண்டியிருக்கு. 2000 ரூபா கட்டுற கரண்ட் பில் கட்டல வீட்டுல 5000 ரூபா கட்ட வேண்டியிருக்கு. ஒரு வீட்டுக்கு இதுலயே 4000 3000 கூட வருது. வீட்டு வரியை கூட்டியாச்சு, சொத்து வரியை கூட்டியாச்சு. வீட்டை ஒரு இடத்தை வாங்கி விற்கணும்னா முடியவே முடியாது. இந்த ஆட்சியில் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. வயிற்று பசிக்கு சோறு எடுத்து சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. எடுத்து மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இவங்களை எல்லாம் நீங்க அடிச்சு நொறுக்க வேண்டும். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி மலர வேண்டும். டெல்லியிலே மோடி இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் எடப்பாடி இருக்க வேண்டும் என்ற நிலைதான் இந்தியாவுக்கு உகந்த நிலை. ஒரு மனசாட்சி உள்ள மனிதநேயம் உள்ள ஒரு ஆன்மீக பூமியாக இந்தியா வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று சொன்னால் அதிமுக தமிழ்நாட்டில் ஆள வேண்டும். பொய்யை சொல்லி ஏமாற்றிய பிழைப்பு நடத்துகின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள். உங்களுக்காக உழைக்கின்ற அதிமுகவை நாட்டுக்கு தளபதியாக்குங்கள், தலைவராக்குங்கள். எடப்பாடியாரை முதலமைச்சராக்குங்கள். எடப்பாடியார் அறிவித்திருக்கின்றார் தேர்தல் வாக்குறுதியில், நாங்கள் ஆட்சிக்கு வந்து நான் முதலமைச்சராக வெற்றி பெற்று பொறுப்பேற்ற உடனே எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். அதற்கு அடுத்த மாதத்திலிருந்து குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கில் 2000 ரூபாயும், முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன் இவர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பானை விட்டிருக்கின்றனர்.